போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜெனாலிசிஸ். கிளைகோஜெனாலிசிஸ்னா என்ன அப்படின்னா, கிளைகோஜன் அதாவது எனர்ஜி, அதிகமான எனர்ஜி கொடுக்கும்போது ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக ஸ்டோர் ஆகுது. அது எப்போ ரீயூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பாடி வந்து எனர்ஜி டிப்ளீட் ஆகி நம்ம எனர்ஜி லெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது யூட்டிலைஸ் ஆகும். அப்போ அது என்ன ஃபார்மில் யூட்டிலைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாக யூட்டிலைஸ் ஆகுது. எப்படி அந்த ஸ்டோர்ட் ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன் when there is need for energy எப்படி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாட் ஆர் த என்சைம்ஸ் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ் அண்ட் த சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். டெஃபினிஷன் இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டீக்ரடேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோர்டு கிளைகோஜன் இன்டு குளுக்கோஸ் இன் லிவர் அண்ட் மசில். லிவர்லேயும் மசில்லையும் கிளைகோஜன் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறது தான் கிளைகோஜெனாலிசிஸ். எப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the body needs எனர்ஜி டிப்ளீஷன் இருந்துச்சுன்னா நடக்கும். பிளட் குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சதுன்னா நடக்கும். நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போதும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதிகமாக செய்யும் போதும் இந்த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். இதனுடைய மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எனர்ஜி நீட். இந்த ப்ராசஸ் வந்து 3 ஸ்டேஜஸாக நம்ம பிரிக்கலாம், 3 ஸ்டெப்ஸாக பிரிக்கலாம். இந்த ப்ராசஸ்னுடைய கீ என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ். இதில் இன்னொரு முக்கியமான என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அது என்னன்னு பார்த்தோன்னா டீபிரான்ச்சிங் என்சைம். இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ஆஃப் கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ். செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, it is the action of debranching enzyme. தேர்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட். அதாவது டைரெக்டாக நமக்கு குளுக்கோஸ் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் இட் வில் பி கன்வெர்டட் டு குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் அண்ட் தென் டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். இந்த கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ் என்சைம் தான் கிளைகோஜெனாலிசிஸ்னுடைய கீ என்சைம். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கிளீவ்ஸ் ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். அதாவது லீனியர் செயின்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க இந்த ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜை பிரேக் பண்ணுறது இந்த என்சைம் தான். இது குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டை ஈல்டு பண்ணக்கூடிய என்சைம். இந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்பரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் எது வரையும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைகோஜன் இருக்குது அப்படின்னா அதில் பிரான்ச்டு செயினில் இருக்கக்கூடிய அந்த நான் ரெடியூசிங் எண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குளுக்கோஸாக ரிமூவ் பண்ணிவிட்டு லீனியர் செயினோட அட்டாச் பண்ணும். அந்த பிரான்ச்டு செயினில் எக்ஸ்ட்ராவாக 3 பிரான்ச் ஆரம்பிக்கிறதுலேருந்து 3 இல்லாட்டினா 4 ரெசிடியூ இருக்கிற வரையும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். இப்போ இந்த கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ் என்சைம் ஆக்ட் பண்ணி முடித்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய கிளைகோஜன் மாலிகுல் கிடைக்குது. இந்த கம்மியான பிரான்ச்சஸ், அதாவது ஷார்ட் லென்த் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய இந்த கிளைகோஜனை லிமிட் டெக்ஸ்ட்ரின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு மேலே இந்த கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ்னால் அந்த கிளைகோஜன் மாலிகுலை ஆக்ட் பண்ண முடியாது. இந்த என்சைம் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா பைரிடாக்சில் பாஸ்பேட் அப்படிங்கிற குரூப் வந்து இதோட கோவலண்ட்டாக பைண்ட் ஆகிருக்கும். இட் ஹெல்ப்ஸ் த என்சைம் டு பி ஆக்டிவ்.
3 என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். the first enzyme என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா glycogen phosphorylase. glycogen அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் செயின்ல பிரான்ச்சஸ் அங்கங்கே பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது லீனியர் செயின்னா இது பிரான்ச், அப்புறம் இதுல இருந்து ஒரு பிரான்ச், இதுல இருந்து ஒரு பிரான்ச், இப்படி நிறைய பிரான்ச்சஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கிளைகோஜன். இந்த கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா லீனியர் செயின்ல இருக்க குளுக்கோஸ் யூனிட்ஸை மட்டும் கட் பண்ற கெப்பாசிட்டியோட இருக்கும். அப்ப இது இதுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் யூனிட்ஸை கட் பண்ணும். இதுவும் லீனியர் செயின், இதுவும் லீனியர் செயின் தான் அது பொறுத்தவரையிலும். இது கட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் கிட்ட ஒரு 3 to 4 குளுக்கோஸ் யூனிட்ஸ் இருக்கிற வரையும் தான் அதால கட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா இந்த நியர்பை பிரான்ச்சஸ் பக்கத்துல இருக்க 3-4 குளுக்கோஸ் யூனிட்ஸை வந்து இதால கட் பண்ண முடியாது. இதுதான் இந்த கிளைகோஜன் பாஸ்பாரிலேஸினோட வேலை. அது கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து லிமிட் டெக்ஸ்ட்ரின். டீபிரான்ச்சிங் என்சைம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பைஃபங்க்ஷனல் என்சைம். அதாவது ஒரே என்சைம் தான், ஆனால் அது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணும். அதனால் இட் இஸ் அ சிங்கிள் என்சைம் வித் 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பைஃபங்க்ஷனல் என்சைம். இந்த ஃபஸ்ட்டு என்சைம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 3-4 குளுக்கோஸ் ரெசிடியூஸ் வந்து பிரான்ச்சஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் ரெசிடியூஸை வந்து பிரேக் பண்ணி இன்னொரு லீனியர் செயினோட அட்டாச் பண்ணும். பிரேக் பண்ணுற வேலையும் செய்யும், அட்டாச் பண்ணுற வேல்யூ 2 வேலையும் செய்கிறது தான் 1,6 கிளைகோசிடிக் லிங்கேஜ். அதாவது இந்த பிரான்ச்சிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸை வந்து கட் பண்ணுற வேலையை செய்கிறது தான் இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் டீபிரான்ச்சிங் என்சைம். இந்த டீபிரான்ச்சிங் என்சைம்னுடைய ஆக்ஷன் எது வரையும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் செக்மெண்ட் கிடைக்கிற வரையும். நெக்ஸ்ட்டு இந்த லிமிட் டெக்ஸ்ட்ரினை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிங் என்சைம். அந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபரிங் ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ணும். இந்த பிரான்ச் இருக்கிற இடத்துல அதால் கட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து 1,6 ஆல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸ்ட்ரைட் செயினில் இருக்கிறதெல்லாம் ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். அப்போ இந்த 3-4 சப்யூனிட்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா பிரான்ச்சஸ் பக்கத்தில், அதை மட்டும் கட் பண்ணி இந்த அடுத்த லீனியர் செயினில் ஜாயின் பண்ண வச்சிடும். டிரான்ஸ்ஃபரிங் ஆக்டிவிட்டியை பண்ணனதோட மட்டும் இல்லாமல் இட் வில் பிரேக் த ஆல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் லிங்கேஜ். அதை கிளைகோசிடேஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பிரான்ச்சிங் என்சைமுக்கு 2 வேலை. ஒன்று வந்து இந்த மினிமல் செயினை வந்து கட் பண்ணி இந்த லாங் செயினோட கனெக்ட் பண்ணும். இன்னொன்று வந்து அந்த கிளைகோசிடிக் ஆல்ஃபா 1,6 கிளைகோசிடிக் லிங்கேஜை பிரேக் பண்ணிடும். இப்போ இந்த பிரான்ச்சில் இருந்த குளுக்கோஸ் வெளியில் போயிடும் சிங்கிள் குளுக்கோஸ் யூனிட்டாக. நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் யூனிட்ஸை again glycogen phosphorylase enzyme வந்து single glucose units கன்வெர்ட் பண்ணி glucose 1,6 1-phosphate கன்வெர்ட் பண்ணுது. glucose 1-phosphate கன்வெர்ட் பண்ணிடும். ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் கிடைக்கணும் கிளைகோஜன்லேருந்து. ஸோ இது எப்படி கிடைக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த லீனியர் செயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குளுக்கோஸும் ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் 1-பாஸ்பேட்டாக
கன்வெர்ட் ஆகும். இது எதோட ஹெல்ப்போட பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பாரிலேஸ் என்சைம். இப்போ குளுக்கோஸ் 1-phosphate again it will be converted to glucose 6-phosphate. by the enzyme phosphoglucomutase. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதாவது பொசிஷனல் சேஞ்ச் ஆஃப் பாஸ்பேட்னா மியூட்டேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த குளுக்கோஸ் 6-phosphate வந்து கன்வெர்டட் டு குளுக்கோஸ் பை த என்சைம் குளுக்கோஸ் 6-phosphatase. இந்த குளுக்கோஸ் 1-phosphate மியூட்டேஷன், அதாவது பொசிஷனல் சேஞ்ச் ஆஃப் பாஸ்பேட்னால நமக்கு குளுக்கோஸ் 6-phosphate கொடுக்குது. குளுக்கோஸ் 6-phosphatase அப்படிங்கிற என்சைம் குளுக்கோஸ் 6-phosphate குளுக்கோஸா கொடுக்குது. ஃபைனலா we are getting glucose as a final product in glycogenolysis. இப்போ glycogenolysis அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்தோம். glycogenealysisல வந்து சீக்வென்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.